வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைக்கி மகா கந்த சஷ்டியோட 4வது நாள் தாங்க இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி முருகருக்கு நான் என்ன அபிஷேகம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்னொரு விஷயமும் உங்களோட ஷேர் பண்ணணும். நான் முருகர்கிட்ட நான் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், முருகா நான் உன்னைய பற்றி பேசி தான் நான் வீடியோ போடுறேன். அப்போ உன்னைய பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பை எனக்கு நீ கொடு முருகா அப்படின்னு தான் நான் முருகர்கிட்ட கேட்டேன். அது என்னன்னு தெரியல, தினந்தோறும் எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி மகா கந்த சஷ்டியோட 4வது நாளுங்கிறதுனால முருகருக்கு இன்றைக்கி 4 அபிஷேகம் தான் பண்ணியிருந்தாங்க. சர்க்கோல கோலம் போட்டு 4 தீபம் ஏற்றியிருந்தேன். முருகருக்கு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா அபிஷேகம் திருநூறு தான் இன்றைக்கி நான் எக்ஸ்ட்ரா அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த 3 நாளாக என்ன அபிஷேகம் பண்ணுன்னா, அந்த 3 நாளாக அந்த அபிஷேகத்தை சேர்த்து இன்றைக்கி திருநூறு அபிஷேகமும் சேர்த்து 4வது அபிஷேகமாக இன்றைக்கி நான் பண்ணினேங்க. அபிஷேகமும் பூஜையுமே ரொம்ப நல்லாவே சிறப்பாக இருந்துச்சு. மனசுக்கு நிறைவாகவும் இருந்துச்சுங்க. இன்னமும் சொல்லணுன்னா போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாமே முருகருடைய அருளால் தான் நான் சொல்லுவேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா, நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணாங்க. நல்ல ஃப்ரெண்டு. அப்பப்போ ஃபோன் பண்ணுவோம், நாங்கள் பேசிக்குவோம். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கிறது அவங்களுக்கு தெரியும். நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால நான் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் நான் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு நேற்று கால் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு இதுமாரி உன்னோட வீடியோவை பார்த்தோமாங்க, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு உனக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கியா, வருமானம் ஏதாவது வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன், வருமானம்லாம் வரணுன்னா அதுக்குன்னு நம்ம இன்னும் எவ்வளோ பண்ணணுக்கா, 1000 சப்ஸ்கிரைப் வாங்கணும், அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. நான் வருமானம் வாங்கணுங்கிறதுக்காக நான் யூடியூப்பை நான் ஓப்பன் பண்ணலை. எனக்கு முருகர் என் லைஃப்பில் நான் முருகரோட வழிபாட்டுக்கு போனதுக்கப்புறம் முருகர் என்னோடய லைஃப்பில் எனக்கு எவ்வளோ மிராக்கள் பண்ணுறாரு. நான் கேட்குறது எல்லாமே எனக்கு உடனே அவர் செஞ்சு கொடுக்குறாருக்கா. அது மக்களுக்கு எல்லாருக்கும் முருகரை பற்றி தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தாக்கா நான் யூடியூப் சேனல் நான் ஓப்பன் பண்ணினேன். மற்றபடி அதில் வருமானம் வருது அப்படிங்கிறதுக்காகலாம் நான் அதை ஓப்பன் பண்ணலை. அப்படியே அதை வந்தாலும் எஸ்கே கோபி சார் அவரோட வீடியோவில் அதிகமாக சொல்லுவார், தெய்வ குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஏதாவது நல்லது பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படியே அதில் வருமானம் வந்தாலும் அதுக்கான அதில் வர ஒரு அமௌண்ட்டை தெய்வ குழந்தைங்கள் ரொம்ப காசு பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்தமாரி உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது தான்க்கா என்னுடைய ஆசை. அது நான் முருகர்கிட்டயே நான் கோரிக்கையாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு தான் நான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னொன்று அன்னதானத்தை பற்றி பேசியிருந்தாங்க. அதாவது திருக்கல்யாணத்து அன்றைக்கி அவங்க ஊரில் உள்ள 10 பிள்ளைங்களை கூட்டு சாப்பாடு கொடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதை நான் சொல்லுவேன். என்னென்னா, அன்னதானங்கிறத விட 3 வேளையும் சாப்பாடு எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்குறத விட ஒரு வேளை சாப்பாடை யாராவது வாங்கி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு அந்த சாப்பாட்டை வாங்கி கொடுங்க. இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறத விட இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அது இன்னும் நல்ல புண்ணியம்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, கை கால் இல்லாதவங்க, காசு பணம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்தமாரி உள்ளவங்க ஹெல்ப் பண்ணுவங்க. என்கிட்ட இப்போ இல்லை, இருந்தால் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கான ஒரு வழி முருகர் தான் எனக்கு கொடுக்கணும். என்கிட்ட பொருளாதாரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெய்வ குழந்தைங்களுக்கு, கண்ணு தெரியாதவங்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கு, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணணும்னு உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு ஆசை இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் சொல்கிறேன், காசு பணம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறத விட இந்த கோவிலில் ரொம்ப வயசானவங்க உட்காந்து இருப்பாங்க, கை கால் இல்லாமல், நமக்கு தெரியும், பார்த்தாலே அவங்களுடைய நிலைமை நமக்கு பார்த்தாலே தெரியும். அந்தமாரி உள்ளவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடாவது வாங்கி கொடுங்க. அதுதான் நான் அன்னதானம் போடணுன்னா அப்படி தான் நான் சொல்லுவேன். அது ஒன்று தாங்க அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். முருகர் என் லைஃப்பில் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எவ்வளோ மிராக்கள் பண்ணிட்டாருங்க. அதை நான் பல வீடியோவில் நான் போடுற வீடியோவெலாம் நான் சொல்லியிருக்கிறேன். நான் உண்மையிலேயே எதிர்பார்க்காத அந்த பொருள் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்பிக்கையே இல்லாத நேரத்தில் அந்த பொருளை என் கைக்கு கொண்டுட்டு வந்தாருங்க. அது நான் சூர சமஸ்காரம் அன்றைக்கி அதை நான் என்னென்னு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். திங்கட்கிழமை அன்றைக்கி
அது என்னன்னு உங்ககிட்ட அன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோவை வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சப்போர்ட் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் முருகரை பற்றி நான் ஒரு ஆர்வமாக நான் போடுறேன். வீடியோ பார்க்குறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் நம்ம பேசுகிறது வந்து மக்கள் விரும்புகிறாங்கன்னு நானும் இன்னும் ஆர்வத்தோடு வீடியோ போடுவேன். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு 5வது நாள். நாளைக்கு என்ன அபிஷேகம், நாளைக்கு என்ன பூஜைங்கிறத நாளைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. முருகரை நம்புங்க, கண்டிப்பாக கைவிட மாட்டார். நம்ம என்ன குழப்பத்தில் இருந்தாலும், நான் எவ்வளோ குழப்பத்தில் இருந்தாலும் ஒரு தெளிவு எனக்கு பொழுதுக்குள்ளே கொடுத்துருவாருங்க. உங்களுக்கு கந்த சஷ்டி படிங்க, முருகா எனக்கு இதை கொடு அப்படின்னு கந்த சஷ்டி படிங்க. உருகி அவர்கிட்ட வாய் விட்டு நம்ம சக மனிதர்கள்கிட்ட பேசுவோம் இல்லைங்களா, அந்தமாரி அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. நான்லாம் அப்படி தான் அவர்கிட்ட பேசுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார். முருகரை பற்றி பேசும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க. அதுக்கான வாய்ப்பை இந்த முருகப்பெருமாள் வந்து எனக்கு கொடுத்துருக்காருங்க. எல்லா புகழும் முருகருக்கே. என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.